தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் தினந்தோறும் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் தமிழ் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக அந்த சங்கத்தினுடைய மாநில தலைவர் திரு நாராயணசாமி அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார். அந்த மனுவினுடைய செய்தியை நமது மக்கள் நியூஸ் யூடியூப் சேனலுக்கு பேட்டியும் அளித்திருக்கிறார். இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பயிர் காப்பீட்டில் உள்ள குளறுபடிகளை நீக்கி உடனடியாக இந்த 30ஆம் தேதிக்குள் அந்த விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் ஏற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கின்றோம். இந்த கோரிக்கை மனு என்னவென்றால், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓட்டப்படாரம் பிற்கா, பசுவந்தனை பிற்கா, காமநாயக்கம்பட்டி பிற்கா, வேடநத்தம் பிற்கா, எப்போது ஒன்றான் மற்றும் அந்த விளாத்திகுளம் பக்கத்தில் வேம்பாறு, கைத்தார் பக்கத்தில் செட்டிக்குறிச்சி பிற்கா, இந்த ஏரியாக்களுக்கெல்லாம் பயிர் காப்பீடு கிட்டத்தட்ட வரவே இல்லை. மிகவும் மோசமான நிலையில் போட்டிருக்காங்க. ஒரு பொலியில் 15,000 ஒரு பொலியில் 200 ரூபாயும் போட்டு மிகவும் விவசாயிகளை கேவலப்படுத்தியிருக்காங்க. கைத்தார் தாலுகா வண்டானத்துக்கு அருகில் கே குமராவரம் கிராமத்தில் ஒரு 1000 ஏக்கர் மக்காச்சோளம் போட்டிருக்காங்க. அந்த 1000 ஏக்கரில் ஒரு விவசாயிக்கு அந்த 1000 விவசாயிகளுக்கும் 200 ரூபா கொடுத்துருக்காங்க பயிர் காப்பீடு. இது விவசாயிகளை கேவலப்படுத்தும் விதமாக மிகவும் மோசமான நிலைக்கு விவசாயிகளை கொண்டு போகிறது. இந்த இன்சூரன்ஸ் நிறுவனமும் வேளாண் துறை, புள்ளியியல் துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைவரும் கூட்டு சேர்ந்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சதி செய்து விட்டார்கள். ஆகையால உடனடியாக இந்த குளறுபடிகளை களைந்து விவசாயிகளுக்கு உண்மையான இந்த பயிர் காப்பீட்டை வழங்கினால் அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்படும். இல்லையேல் விவசாயிகள் மிகவும் கடனாளியாகவே இருந்து மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். ஏனென்றால் சென்ற ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் பேரிடர் மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது. அப்படி இருந்தும் பேரிடர் மாவட்டத்தில் ஒரு பகுதிக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தா இது நியாயமே கிடையாது. ஏன்னா பேரிடர்ங்கிறது 100% அலிமானம் ஆகிப்போச்சு. அந்த அலிமானத்திற்கு அனைத்து விவசாயிகளும் பாகுபாடின்றி ஒன்று போல் வழங்க நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். இந்த கோரிக்கை மனுக்கள் ஒரு வார காலத்திற்கு இவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் தமிழக முதல்வரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, சென்னையில் விவசாயிகள் தங்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். அப்பேற்பட்ட சூழ்நிலையை இந்த அதிகாரிகள் உருவாக்குகிறார்கள். அந்த நிலைதான் நீடிக்குமா அல்லது விவசாயிகளுக்கு நியாயம் கிடைக்குமா என்பது இந்த மாவட்ட ஆட்சியர் முடிவெடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். ஓஏ நாராயணசாமி, மாநில தலைவர், தமிழ் விவசாயிகள் சங்கம். ஐயா, இன்னைக்கு நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்தித்தீர்களா? இன்று நாங்கள் வந்தவுடன் மாவட்ட செயலரை சந்திக்க வேண்டும் என்று உடனே உள்ளே அழைத்து சென்றார்கள். மாவட்ட தலைவரும் எங்களை அழைத்து பேசினார். மாவட்ட தலைவரும் இன்னும் ஒரு வார காலத்தில் நான் இதுக்கு உண்டான நடவடிக்கை இருக்கிறேன், ஒரு கமிட்டி போட்டிருக்கிறேன், அதில் சீக்கிரம் அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணுறோம் என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் உரிய நடவடிக்கை எடுத்தால் தான் விவசாயிகள் நல்லா வாழ முடியும். இல்லைன்னா இந்த பகுதி விவசாயிகள் மிகவும் மோசமான நிலை போயிடுவாங்க. சீக்கிரம் நடவடிக்கை எடுங்க என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். ஐயா, நீங்கள் சென்னையில் முதலமைச்சரை எப்போ சந்திக்க போகிறீங்க? நாங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இன்னும் ஒரு 10 நாளில் இன்சூரன்ஸ் வரலன்னா இந்த அக்டோபர் மாதம் ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு நாங்கள் குழுவாக மட்டும் செல்லலை, அனைத்து விவசாயிகள் அணிதிரண்டு அங்கே போகக்கூடிய சூழ்நிலை வரும். மிகப்பெரிய அளவில் போராட்டினர்கள் எங்களுக்கு ஆதரவாக சென்னையில் உள்ள சமூக ஆர்வலர்கள் மற்றும் எல்லாமே ஆதரவு தர விவசாயிகளுக்கு தயாராக இருக்காங்க.